யுவர் பிஸ்னஸ் யுவர் வெப்சைட். இந்த சீரீஸ் நம்ம பார்க்க போகிறது லோக்கல் ஸ்டோர்ஸ். ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோராக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சின்ன அரிசி கடையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வெப்சைட் வேணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் டேட்டா இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஒரு சர்ச் பண்ணுறீங்க, பாஸ்மதி ரைஸ் பற்றி வேணும் அப்படின்னா, அதை பாஸ்மதி ரைஸ் பற்றி யாரெல்லாம் எங்கே ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தது. இப்போ கூகுளே ஏஐ சர்ச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா, எந்த சைட்டில் இந்த பாஸ்மதி ரைஸ் பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டேட்டா எடுக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 வெப்சைட் கூட கம்பேர் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுவே ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பாஸ்மதி ரைஸ்னால் இதுதான் அப்படிங்கிற டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுது. அந்த டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெப்சைட்லேருந்து அது எடுக்கும். அந்த டேட்டா ஜென்ரேட் ஆகிறதுக்கான கான்டென்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போட்டு வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, உங்களோட சைட்டில் இருந்தே இன்புட் நிறையா கூகுளுக்கு போக ஆரம்பிக்கும். உங்கள் சைட் லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ லோக்கலில் யாராவது ரைஸை பற்றியோ ரைஸ் சம்மந்தமான விஷயங்கள் தேடுறப்போ உங்களுக்கு இருக்க நாலேஜ் அவங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு இன்றைக்கி ஒரு வெப்சைட்